ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூடான ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை ஆட் பண்ணிவிட்டு நான் பக்கத்துலேயே 2 தக்காளி 2 வெங்காயம் அண்ட் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுவும் கொஞ்சம் நல்லா சாட்டே ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக கடுகு, மிளகு, அப்புறம் சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இந்த பக்கம் பேஸ்ட் வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா 2 தக்காளி 2 வெங்காயம் அந்த ஒரு ஃபுல்லாக பூண்டு போடல, ஹாஃப் தான் போட்டிருக்கேன். அதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே நல்லா கொதிக்கணும். கலர் மாறுறது டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வெந்ததும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த மசாலாலாம் நல்லா குக்கான வாட்டி நான் இந்த பக்கம் அந்த பிரிஞ்சால்லாம் இது பண்ணியிருக்கேன்ல அது இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes அது நல்லா கொதிக்கணும். கொதித்த வாட்டி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா கொதித்து இது வந்த உடனே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல். அப்புறம் கொத்தமல்லி தூள் மேலே தூவி இறக்குனா ஒரு சுவையான புளிக்குழம்பு